Dear friends, this is Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8th சம்மில் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இன்க்ரீசஸ் 25%ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து என்ன ரேடியஸ் இருந்ததுன்னு கொடுக்கல. ஆனால் இருந்த ரேடியஸ்லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ முன்னாடி இருந்ததுலேருந்து 25% எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ரேடியஸ் இருக்குது, அது என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அதுலேருந்து 25%க்கு ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நியூ ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா முன்னாடி இருந்த ரேடியஸ் ப்ளஸ் இப்போ 25% ஆட் ஆகிருக்கு, அந்த பர்சன்டேஜுக்கு வந்து நம்ம 100ன்னு போடுவோம் இல்லையா, இன்ட்டு 100 ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணி தான் நியூ ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு R டிவைடட் பை இதை அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ R இங்கே போயிடுமா, R/4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4R + R டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். அப்போது 5R டிவைடட் பை 4 நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட புது ரேடியஸ். ஓகேங்களா, இந்த ரேடியஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிக்க போகிறோமா. ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு 4πr² ஃபார்முலா. ஸோ 4 × π × r²னால் இதுதான் நம்ம போட போகிறோம். ஸோ 5R டிவைடட் பை 4 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ 4 × π இன்ட்டு இதை பண்ணோம் அப்படின்னா 25r² டிவைடட் பை 4 × 16. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டேபிளில் இது 4ன்னு வரும் நம்மளுக்கு. அப்போனா 25πr² டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இது வந்து என்னது அப்படின்னா இது ஏதோ ஒரு வேல்யூலேருந்து மைனஸ் ஆகிருக்கும். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டுத்துக்கும். அப்போ என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஸ் போடும்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா 4πr² ஒரிஜினல் ஸ்பியரோட வேல்யூ. அதிலிருந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 25πr² டிவைடட் பை 4ன்னு போடுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ πr² வெளில காமனாக எடுக்க போகிறோம். ஸோ πr² வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 4 - 25/4ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ πr² இது பண்ணோன்னா 4 × 16 - 25/4ன்னு வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா πr² = 9/4ன்னு கிடைக்கும். 9/4ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்மளுக்கு 9πr²/4ன்னு கிடைக்கும். இது வந்து இப்போ நியூவாக நம்ம வேல்யூ சேஞ்ச் ஆனதுக்கு கண்டுபிடிச்சது. ஸோ நம்மள என்ன கேட்டிருந்தாங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ தான் கேட்டிருந்தாங்க. அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு சர்ஃபேஸ் ஏரியாவில் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் போது நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்றது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா டிஃப்ரென்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது கூட ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பண்ணோம். ஸோ ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்மளுக்கு தெரியாது, அது நம்ம அப்படியே வந்து 4πrனே வச்சுக்கலாம் இன்ட்டு 100. ஸோ இது பண்ணோன்னா தான் நம்ம பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது 9πr²/4. ஓல்டு இது நம்மளுக்கு தெரியாது, அதனால் 4πr² அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு 100. ஸோ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. அடுத்தது 4ன்றது கீழே வந்துடும் நம்மளுக்கு. 9 / 4 × 16 இன்ட்டு 100ன்னு வந்துடும். ஸோ இது வந்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 4 டேபிளால் பண்ணிக்கிறேன். ஸோ 4 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு 4 டைம்ஸ் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 2 டைம்ஸ் வரும் அண்ட் 2 இங்கே வந்ததுன்னா 25 டைம்ஸு. அண்ட் 4 டேபிளால் அடித்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக போட்டோன்னா 50
56.25% தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் 7.1ல் 8th சம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.